கிட்ட மட்டும்தான் இருக்கு. நாம யாரும் சீமா கிட்ட சொல்ல மாட்டோம்ல. ஆனா இப்படி இருக்கும்போது சீமாக்கு உங்க பிளான பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லையே சார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த குடும்பத்தோட உண்மை அப்புறம் நேர்மைக்கு முன்னாடி யாராலையும் ஜெயிக்க முடியாது, எதிர்த்தும் நிக்க முடியாது. இது வரைக்கும் போய் என்னைக்குமே ஜெயிச்சதில்ல, இனிமே ஜெயிக்க போறதும் இல்ல. நல்ல வார்த்தைகளே உன்னோட வாயில இருந்து எப்பவும் வராதா? அதே மாதிரி எனக்கு இன்னும் கெட்ட நேரமே வரல. நான் எது சரி எது தவறுன்னு உன்கிட்ட கத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் கத்து கொடுக்கல, உனக்கு புரிய வைக்கிறேன். உன்கிட்ட இப்ப கூட இன்னும் நிறைய நேரம் இருக்கு. பத்திரமா இருந்துக்கும். ஏன்னா நான் என்னென்ன தப்பு பண்ணேனோ அதுக்கான பிராய்ச்சித்தங்களை பண்ணி நான் தப்பிச்சிடுவேன். ஆனா நீ உருவாக்கின சூழ்ச்சிகளால உனக்கு எவ்வளவு கடுமையான தண்டனை கிடைக்க போகுதுன்னா அது மரணத்தை விட கொடுமையானதா இருக்கும். உண்மையதான் சொன்ன மாயா, தண்டனை கட்டாயம் கிடைக்கும். ஆனா எனக்கு இல்ல, அந்த பரத்வாஜ் குடும்பத்துக்கு. பிரேம் பரத்வாஜ் அவனோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக முட்டிக்கால் போட்டு நடந்தாவது என்ன தேடி வருவான். இங்க வந்து அவனோட அண்ணனை கூட்டிட்டு போவான். என்ன யோசிக்கிற? இதுதானே? பிரேம் இது வரைக்கும் இங்க வந்ததே இல்ல, அப்புறம் இங்க எப்படி வந்து சேருவான்னு, அப்படிதானே? நான் அவங்கள ஒருத்தன். முதல்ல யோசிப்பேன், அப்புறம் பேசுவேன். பிரேம் நம்மளோட ஆரியன் அடிமை கிட்ட வந்து சேர்றதுக்கு வழிய நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நான் ஆரியன் அவனோட மொபைல அங்கேயே விட்டுட்டு வர சொல்லியிருக்கேன். பாத்தியா மாயா, ஆரியனோட மொபைல்ல இருந்து நமக்கு போன் வந்திருக்கு. அப்படின்னா என்னோட பிளான் வெற்றி அடைஞ்சிருச்சு. ஹலோ, 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 நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஹலோ, இங்க பாருங்க, நான் ஆரியன் கிட்ட உடனடியா பேசி ஆகணுங்க. அவர் நேத்து ராத்திரி எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரோட மொபைலை எங்க வீட்டுல வச்சுட்டு போயிருக்காரு. அந்த மொபைல்ல இந்த நம்பர் மட்டும் தான் இருக்கு. ஹலோ, நான் அவர்கிட்ட கண்டிப்பா பேசி ஆகணுங்க. இது என் அம்மாவோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இங்க பாருங்க, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் பேசுறதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா ஆரியன் கிட்ட நான் சொன்ன விஷயத்த சொல்லிடுங்க. அவர் வந்த உடனே எனக்கு இந்த நம்பர்ல ஃபோன் பண்ண சொல்லுங்க. நான் வரேன். ஆனா ஒருவேளை உங்க மனைவி மறுபடியும் பிரச்சனை பண்ணாங்கன்னா அப்புறம் நான் என்னைக்கும் அங்க வரமாட்டேன். ஓகே ஓகே. போங்க ஆரியன் சார், என்னோட கட்டளைய நிறைவேற்றிட்டு வாங்க.
உங்களோட கட்டளை ஆரியனோட கடமை. பிரேம் பரத்வாஜ கொன்னதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? முதல்ல அவனை இந்த உலகத்துல இருந்து வழி அனுப்பி வைங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சரியான நேரம் வரும்போது உனக்கு தானா புரிஞ்சிடும். மாயா மேடம், கடவுள் உங்களோட வேண்டுதலை கேட்கல போல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. கூடிய சீக்கிரம் நான் கடவுளோட இடத்தை பிடிச்சு உங்களோட எல்லா கஷ்டத்தையும் என்னைக்கும் நிரந்தரமா உங்களை விட்டு போக்கிடுறேன். நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் உன்கிட்ட பேசவும் விரும்பல, உன் பேச்ச கேட்கவும் விரும்பல. ஆனா அம்மா தாயே, நான் இவருக்கு எப்படி புரிய வைக்கிறது? நம்ம வீட்டுக்கு வந்தது சித்தார்த்தாங்கிற உண்மையை நான் எப்படி சொல்றது? அது மட்டும் இல்லாம சித்தார்த் ராய் பகதூரோட அடிமையா இருக்காருன்னு எப்படி சொல்லுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ராய் பகதூர் என்ன நினைக்கிறாருன்னா சித்தார்த்த வச்சு பிரேமோட உயிரை எடுக்கணும்னு. இப்ப எப்படியும் பிரேம் கிட்ட இந்த உண்மையை என்னால சொல்ல முடியாது. எனக்கு உதவி செய்யுங்கம்மா தாயே. அக்கா, நீங்க வேணும்னா ஒன்னும் சொல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கும் பிரேம் மாமாக்கும் நடுவுல பெரிய இடைவெளி வந்துருச்சுங்கிறது எனக்கு தெரியுது. அக்கா, ரோகிணி, பவி, இந்த ஷீமா யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? எனக்கு தெரியல உமாக்கா. பர்தா போட்டுக்கிறதுனால முகம் சரியா தெரியல. நம்ம ஒண்ணு பண்ணலாம், 2 பேரும் கீழே போலாம். பக்கத்துல இருந்து பார்த்தா அந்த லேடி யாருன்னு தெரிஞ்சிரும்ல. சரியா? வா போலாம். ரோகிணி, இப்ப நீ எதுக்காக இங்க வந்த? இங்க ஏற்கனவே மன்னிச்சிருக்கா. என்னாலதான் இது எல்லாமே நடக்குது. உன்னால ஒண்ணு இது எதுவுமே நடக்கல ரோகிணி. இது எல்லாமே விதியோட விளையாட்டு மட்டும்தான். இல்லக்கா, உங்களுக்கு மாமாக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை என்னாலதான் உருவாச்சு. இதுல விதி எதுவும் பண்ணல. ஆமாக்கா, அமரும் கேலண்டரும் எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கக்கா. இப்ப மாமா உங்ககிட்ட பேசின விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அவர் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காருன்னு தெரியுதுக்கா. இந்த எல்லா விஷயத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம். இனிமேலும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். அவங்கள கெஞ்சி கேட்டுக்கிறேன்க்கா, மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல விடுங்க. அவரு தேவையில்லாம உங்களை குற்றவாளி நினைக்கிறாரு. அதனால தாங்க முடியாது. போத நிறுத்தமா, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பேசுறதால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இங்க பாருமா, நான் இங்க எல்லா பிரச்சனையும் சமாளிச்சுக்கிறேன். ஆனா நீ எந்த ஒரு சூழ்நிலையிலயும் பிரேம் கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது, பிளீஸ். சரிக்கா. அப்புறம் மாமா இப்ப யார் கூட பேசிட்டு இருந்தாரு? சித்தார்த்த கூட. பிரேம் சித்தார்த்த இப்ப உதவி செய்யறதுக்காக கூப்பிட்டிருக்காரு.
ரோகிணி, இது வரைக்கும் நான் என்னோட சுமங்கலியோட அடையாளத்தை, என்னோட மாங்கல்யத்தை மட்டும்தான் பணைய வச்சிருக்கேன். ஆனா இப்போ என்னோட பிரேமோட உயிரை ஆபத்துல இருக்க. அப்புறம் என்னால எதுவுமே செய்ய முடியல ரோகிணி. என்ன பிரேம் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாரு. இப்ப சித்தார்த்துக்கிட்ட இருந்து பிரேம காப்பாத்துறது என்னோட கையில இல்ல. பெரியத்த கிட்டையும் அமர் கிட்டையும் மட்டும்தான் இருக்க. பாத்தியா ரோகிணி, இப்ப நம்ம பரத்வாஜ் குடும்பமே எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்குன்னு. நாம இப்போ சித்தார்த்துக்கிட்ட இருந்து எப்படியாவது பிரேம காப்பாத்தி ஆகணும் ரோகிணி. ஆனா நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம்ல, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். ரோகிணி, இனிமே தயவு செஞ்சு இங்க வராதம்மா. ஒருவேளை இங்க உன்னை யாராவது பாத்துட்டாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு இங்க வராத ப்ளீஸ். நீ ஒரு வேலை பண்ணு. இங்க உன்னை யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடுமா. சீமா, இந்த பொண்ணு யாரு? சீமாவோட முகமே சொல்லுது, கண்டிப்பா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. அந்த விஷயம் என்னன்னு கண்டிப்பா நான் தெரிஞ்சே ஆகணும். சீமா, எங்களுக்கு உன்னோட இந்த பர்தா போட்டிருக்க ஃப்ரெண்ட அறிமுகப்படுத்த மாட்டியா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ கண்ணீர் விட்டு அவகிட்ட உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருந்ததை யார் பார்த்தாலும் அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு அக்கா தங்கச்சிங்க பார்த்து பேசிக்கிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. Feel the உற்சாகம். ஆனா பிரேமுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுதானே ஆகணும், இல்லையா சீமா? நான் இப்பவே போய் பிரேம கூட்டிட்டு வரேன். இங்க பாரு சீமா, எங்க கேள்விக்கு வேணா நீ பதில் சொல்லாம இருக்கலாம். ஆனா பிரேம் கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் நீ பதில் சொல்லிதான் ஆகணும் சீமா. கேலண்டர், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல ரோகிணியை வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே அனுப்பக்கூடாதுன்னு. அப்புறம் எதுக்கு எங்க கூட்டம் வந்த? சாரி பாஸ், ஆனா ரோஹிணி சீமா அண்ணி பிரேமைய நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தா காத்தா. அதனாலதான் என்னால மறுக்கவே முடியல பாஸ். அதெல்லாம் விடு. இப்ப முதல்ல என்ன பண்ணணும்னு யோசி. ரோகிணியையும் சீமாவையும் இந்த பிரச்சனையில இருந்து எப்படி காப்பாத்துறது? என்ன நடந்தாலும் சரி, வீட்டுல இருக்கிறவங்க கண்ணுல ரோகிணி படவே கூடாது. என்னாச்சு சீமா? ஏதோ தப்பு பண்ணிட்டு அதை மறைக்கும் போது எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி எல்லாம் முடிக்கிற. இப்ப கூட எங்களுக்கு அறிமுகப்படுத்த மாட்டியா? பவியக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சீமா, ஒருவேளை அப்படி எதுவும் இல்லைனா இவ யாருன்றத ஏன் எங்க கிட்ட மறைக்கிற? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? ஒருவேளை நான் இங்க இருந்து கிளம்பினேனா அதனால யாரோட கஷ்டமும் குறைய போறதில்ல. அம்மா தாயே, எப்படியாவது இந்த பிரச்சனை நடந்து எங்களை காப்பாத்துமா. இந்த வெயில்ல நீங்க வீட்டுக்கு வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓஹோ, பரத்வாஜ் குடும்பத்தோட சீதைய காப்பாத்துறதுக்காக வந்த ஹனுமன் நீங்க தானா? அது சரி, இப்ப நீங்களே வந்துட்டதுனால இதுக்கு பதில சொல்லிடுங்க. இந்த அம்மா யாருன்னு? என்ன அனுமன்னு நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அப்படியே பவி அண்ணி, உங்ககிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணணும். ரிக்வெஸ்டா?
என்ன சொல்ல வர? என்ன ரிக்வெஸ்ட் உன்னோடது? பின்னாடி போ. அட சொன்னா உனக்கு புரியாதா? அந்த பக்கம் போ. தூரமா போ. போன்னு சொல்லல. அம்மா தாயி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. சொல்றல, முன்னாடி வராத. நல்ல வேளை ரோகிணியை நான் ஃபாலோ பண்ணது ரொம்ப நல்லதா போச்சு. பவி அண்ணி, நான் இதை தான் உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். இவ்வளோ வெயில்ல நீங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அது உங்க உடம்புக்கு நல்லதில்ல. உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா என்ன? இந்த விஷயத்த நீ என்ன அங்க நிக்க வச்சு சொல்லிருக்கலாம்ல. அங்கே வச்சு சொல்லியிருந்தா கேலண்டரால எப்படி ஆளை மாத்த முடியும் பவி அண்ணி? பாஸ், உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த ஊர் வெயிலுக்கு நீங்க இந்த மாதிரிலாம் சுத்தவே கூடாது, அப்புறம் மூளை சூடாயிடும் பாஸ். முதல்ல நீங்க இந்த ஜூஸை குடிங்க, உங்க மூடையும் மூளையையும் ஒரே நேரத்துல கூலாக்குங்க. பவி அண்ணி, நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேனே, எப்பெல்லாம் இவருக்கு இப்படி மூளை சூடாகுதோ அப்பெல்லாம் இப்படிதான் விசித்திரமா நடக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்பெல்லாம் இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து நான் ஆஃப் பண்ணிடுவேன். வா பிரேம். பாரு பிரேம், நாங்க சீமா கிட்ட ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கோம். சீமா இந்த பொண்ணு கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கா, ஆனா யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறா. அதனால நீயே கேளு அவ யாருன்னு. நீ சீமா கிட்ட கேட்டீன்னா கட்டாயம் அவ பதில் சொல்லிதானே ஆகணும். பாஸ், நம்ம ரோகிணி அண்ணா அந்த ரோடுக்கு அந்த பக்கமா இருக்கிற ஜூஸ் கார்னர்ல நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். வெரி குட். நீ வாய்ப்பு கிடைச்சது இங்கேருந்து கிளம்பி ரோகிணியை வீட்டுக்கு கூட்டு போயிடு. கவனமாயிரு, யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. என்னுடைய புதிய மல்டி யூட்டிலிட்டி பிரஷர் குக்கர் பிரஸ்டீஜ்ல இருந்து இதில் வதக்கவும் மற்றும் வறுக்கவும் முடியும். பிறகு யூனிவர்சல் கிளிப் ஆன் மூடியை உபயோகித்து பிரஷர் குக்கிங்கும் செய்யலாம். கொண்டு வாருங்கள் இந்தியாவின் முதல் மல்டி யூட்டிலிட்டி பிரஷர் குக்கர் பிரஸ்டீஜ். ரோகிணி, இது வரைக்கும் என்னோட சுமங்கலியோட அடையாளத்தை, என்னோட மாங்கல்யத்தை மட்டும்தான் பணைய வச்சிருக்கேன். ஆனா இப்போ என்னோட பிரேமோட உயிரை ஆபத்துல இருக்கு. நாம இப்போ சித்தார்த்துக்கிட்ட இருந்து எப்படியாவது பிரேம காப்பாத்தி ஆகணும். ரோகிணி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன், நான் உங்ககிட்ட பேசவும் விரும்பல, உன் பேச்ச கேட்கவும் விரும்பல. என்னப்பா வண்டியை பார்த்து ஓட்டிட்டு வர மாட்டேன்? என்ன எதுக்கு நின்றுட்டு இருக்க? இவ்வளவு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. ஆனா இங்க பாருங்க, ஏன் தப்பு எதுவும் இல்ல. நான் ஹார்ன் கூட அடிச்சேன், ஆனா அவங்க தான் கவனிக்காம வந்துட்டாங்க. வேகமா வந்து ஆளை இடிச்சதும் இல்லாம அதுக்கு விளக்கமும் கொடுத்துக்கிட்டு இருக்கியா?